Hello friends and families, welcome to binicorner. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஒரு சூப்பரான ஹவுஸ் செய்ய போறோம். என்ன ஹவுஸ்னு நீங்களே இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்டுபிடிச்சிடுவீங்க. கலர் பாத்தீங்கன்னா தெரியும். இது பர்பிள். பர்பிள் வந்து வீடியோல ப்ளூ மாதிரி தெரியுதுல, ப்ளூ கலர் மாதிரி இருக்கு. இது பர்பிள். So it's going to be a purple house. Purple houseனாலே தெரியும். அது யாரோடன்னு நீங்க ரிலேட் பண்ணிக்க முடியும். இல்லையா? கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஓகே. ரொம்ப நேரம் இப்போ எதுவும் புதிர் போட விரும்பல. இது BTS ஹவுஸ் தான் பண்ண போகிறோம். ஓகேவா? ஒரு கற்பனையான BTSோட பெட்ரூம். ஓகே, இது வந்து அவங்கள எவ்வளோ லக்ஸரியாக இருக்கும் அவங்க ஹவுஸ்ன்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம ஒரு கற்பனையில் அவங்க 7 பேரும் எப்பயுமே வந்து ஒன்றா இருக்காங்க இல்லையா? ஸோ 7 பேருக்கும் சேர்த்து ஒரு பெட்ரூம் சூப்பராக நம்மளும் கொஞ்சம் லக்ஸரியாகவே கட்டி காமிக்கலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் என்ன பண்ணுறேன், வேஸ்ட்டாக இருக்கிற கார்ட்போர்ட் அட்டைங்க தான் எடுத்து அதில் பர்பிள் கலர் ஒட்டிகிட்ருக்கேன். இது ரொம்ப ஈஸி தான், சிம்பிள் தான், சின்ன பிள்ளைங்க கூட செய்யலாம், ரொம்ப அழகாக இருக்கும். நான் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஸ்டெப்ஸ் எல்லாம் எதுவும் இல்லாமல் சிம்பிளாக பண்ணுறேன். ஓகே, வேஸ்ட்டாக போகிற அட்டைங்க, அதுக்கப்புறம் மேட்ச் பாக்ஸஸ், பத்தி பெட்டி இருக்கு இல்லையா, தீப்பெட்டி, அந்த தீப்பெட்டி பாக்ஸஸ் யூஸ் பண்ணி தான் இந்த பெட்ரூமை நம்ம வந்து கட்ட போகிறோம். ஓகே, இப்போது நம்ம இதில் அழகாக கலர் பேப்பர் ஒட்டியாச்சு. இப்போ அதுக்கு வந்து 2 பக்கமும் வால் வந்து ஒட்டியாச்சு. ஓகே, இந்த ஹவுஸ் ஃபுல்லாக பர்பிளாக தான் இருக்க போகுது. ஏன்னா அவங்க BTSோட கலர் வந்து பர்பிள் இல்லையா? ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பர்பிள் ஹவுஸ். ஓகே, உங்களுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். சின்ன பிள்ளைங்க பார்த்துட்டு இருந்தால் உங்களுக்கு நிச்சயமாக இது பிடிக்கும். இந்த மாதிரி பீஸாக அட்டைங்களை வெட்டி இதில் மெயின் வேலை வந்து கலர் பேப்பர் ஓட்டுறது தான். மற்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். வேஸ்ட்டாக போகிற அட்டைகளில் அழகாக இந்த மாதிரி கலர் பேப்பர் ஒட்டி நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான ஹவுஸு உருவாக்கிட்டுருக்கோம். ஆக்சுவலி நான் பாபிடால் ஹவுஸ் தான் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாபிடால் ஹவுஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி BTS ஹவுஸ் பண்ணிவிடுவோம். ஸோ பாபிடாலுக்கு பிங்க் கலர்னால் BTSக்கு பர்பிள். உங்களுக்கு இந்த மாதிரி ஹவுஸ் எல்லாம் பண்ணுறதெல்லாம் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, நான் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? இப்போது அது மேலே பெட்டு வைக்கிறதுக்கு மேலே வந்து ஒரு அட்டை ஓட்டுறேன். ஓகேவா? அதுக்கு கீழெல்லாம் வந்து அட்டை வச்சு நம்ம கவர் பண்ணிடலாம். ஓகே, இது சின்னதாக க்யூட்டாக இருக்க போது, எல்லாமே ரொம்ப டைனியாக தான் பண்ண போகிறேன். குட்டி குட்டியாக இருக்கும் எல்லா பொருளும், எதுவுமே வந்து பெருசாக இருக்காது. ஏன்னா நம்ம இது வந்து ஒரு ஹவுஸோட ஒரு போர்ஷன் தான் இல்லையா பெட்ரூமு. ஸோ அந்த பெட்ரூம் வந்து நம்ம ரொம்ப பெருசாக பண்ண அவசியம் இல்லை. நம்ம வந்து குட்டியாக பண்ணால் தான் எல்லாமே அழகாக இருக்கும். பெருசாக யார் வேணால் பண்ணலாம், டைனியாக பண்ணுறது தான் வந்து கஷ்டம். இது வந்து கீழே வைக்கிற அட்டைக்கு நான் வந்து மறுபடியும் வந்து பர்பிள் கலர் அடிக்கிறேன். பர்பிள் கலர் எல்லாமே வீடியோவில் ப்ளூ கலராக தெரியுது. இது வந்து டார்க் பர்பிள் கலர் அடிக்கிறேன். அடிச்சுட்டு நம்ம வந்து யூஸ்வலி வந்து இதுக்கெல்லாம் ஸ்டிக்கர் யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து ஸ்டிக்கர் யூஸ் பண்ணல. நம்மளே ஒரு ஆர்டிஸ்ட்டு, நம்ம எதுக்கு ஸ்டிக்கர் யூஸ் பண்ணோம்? ஸோ நம்மளே பெயிண்ட் பண்ணிக்குவோம். ஓகே, இதுக்கு நம்மளுக்கு தேவையானது கொஞ்சம் அறிவு. அறிவா உனக்கு இருக்கான்னு கேட்டுறாதீங்க. ஓகே, இதுக்கு நம்மளுக்கு தேவையானது கொஞ்சம் அக்ரிலிக் பெயிண்ட். ஓகே, அக்ரிலிக் பெயிண்ட் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியுதா? ஜஸ்ட் அதுக்கு பேர் பலூன், அதுக்கு மேலே இருக்கிறதுக்கு பேர்லாம் ஸ்டார்ஸ். ஓகே, குட்டி குட்டியாக வரைஞ்சிட்டு நம்மளே ஒரு ஸ்க்ரீன் மாதிரி அதை ரெடி பண்ணுறோம். பியூட்டிஃபுல்லாக ஒரு பேக்ரவுண்ட் ஸ்க்ரீன். ஓகே, நீங்கள் பண்ணுறதா இருந்தால் இன்னும் வேறு டிசைன் கூட பண்ணிக்கலாம், இல்லை ஸ்டிக்கர் கூட ஒட்டிக்கலாம். அவங்கவுங்க விருப்பம்தான். எனக்கு வந்து எல்லாமே வந்து நம்மளே பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஆசை. அதனால் நானே பண்ணுறேன். சூப்பராக ஒரு தப்பு பண்ண பாருங்கள். பலூனோட நூலை வந்து நல்லா பெரிய தாம்பூ கயிறு மாதிரி போட்டு பட்டையாக அடிச்சிட்டேன். அதுக்கு மெலிசாக தானே போடணும். ஓகே, இந்த மாதிரி சில்லி மிஸ்டேக்ஸ்லாம் நம்ம வந்து செய்வோம் ட்ரா பண்ணும்போது, அதெல்லாம் கண்டுபடாது. ஓகே, அதை வந்து கீழே வந்து ஒட்டிடுறோம். நல்லா இருக்கா இந்த மாதிரி டிசைனுன்னு சொல்லுங்கள். இல்லை வேறு எதாவது டிசைன் பண்ணோன்னாலும் பூ மாதிரி டிசைன் கூட பண்ணியிருக்கலாம். நம்ம வந்து பலூனு ஸ்டார்ஸ் போட்டிருக்கோம். ஓகே, அந்த 7 பேரும் வந்து ஸ்டார்ஸ் இல்லையா? ஸோ அதனால் நிறைய ஸ்டார்ஸாக போட்டு வச்சிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் அந்த பக்கமும் அதே மாதிரி கீழே வந்து அட்டை ஒட்டிடுவோம். அதுக்கும் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். அந்த அட்டைக்கும் இதுக்கெலாம் கலர் பேப்பர் ஒட்டிருக்கலாம். ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும், ஃபுல்லாக அப்படியே ஒரே கலரில் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நம்ம பர்பிளே பண்ணாலும் மேலெலாம் கலர் பேப்பர் ஒட்டிட்டு கீழே வந்து பெயிண்ட் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. இது வந்து ஸ்கை மாதிரி, அதுக்கும் மேலே பர்பிள், கீழே ப்ளூவை தான் கொடுக்குறேன். ஆனால் எல்லாம் ஒரே கலரில் தெரியுது.
டிஃப்ரென்ஸ் இல்லாமல். ஓகே, ஒரு வெரைட்டி காமிக்கணும் தான் நம்ம ட்ரை பண்ணுறோம். பட் கலர் வந்து சேஞ்ச் பண்ண தேவையில்லை அப்படின்றதுக்காக ஃபுல்லாக பர்பிளில் வரணும் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ இந்த ஐடியா நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி தொடர்ந்து ஹவுசஸ்லாம் பண்ணலாமா? சின்ன பிள்ளைங்க இருக்கிறனால இதெல்லாம் வந்து நான் பண்ணுறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது குழந்தைங்களுக்கு. உங்களுக்கும் இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து மேட்ச் பாக்ஸ் எடுத்திருக்கேன், குட்டி குட்டியாக மேட்ச் பாக்ஸு. அது வந்து ஒரு 7 பேருக்கும் பெட்டு பண்ணுறதுக்கு. ஓகேவா? அதை வந்து சுற்றி வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிப் வச்சு ஒட்டிடுறேன். அதுவும் கலர் பேப்பர் தான். ஒட்டிட்டு மேலே வந்து ஃபோம் ஷீட்டு, பெட்டுக்கு வந்து ஃபோம் ஷீட்டு கட்டமாக வெட்டி அது மேலே வந்து ஒட்டிடுறேன். ஓகே, இது மாதிரி தான் 7 பேருக்கும் பெட்டு. இந்த வத்திப்பெட்டி மேலே தான் படுத்து தூங்க போகிறாங்க அவங்க. ஓகே, அதுக்கு மேலே அவங்கவுங்க பெட்டுக்கு மேலே பேர் எழுதி வச்சிடறேன். அவங்க கன்ஃபியூஸ் ஆகி மாறி மாறி படுத்து தூங்கிடக்கூடாதுல்ல, அதனால் வந்து அவங்களுக்கு புரியணும். 7 பேரும் ரொம்ப டயர்டாக வருவாங்க. டயர்டாக வந்துட்டு மாறி மாறி பெட்டில் படுத்துடக்கூடாதுன்னு அவங்கவுங்க பேர் எழுதி வச்சுருக்கேன். ஸோ கரெக்டாக அவங்க பேரை படித்து அது மேலே தான் படுக்கணும். ஓகே, எவ்வளோ கிளியராக பிளான் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? அவங்க வீட்டில் அவங்க பெட்டு மேலே யாரும் பேர் எழுதி வைக்க மாட்டாங்க, நம்ம வந்து எழுதி வைப்போம். கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுல்ல அவங்க. ஓகே, உங்களுக்கு எல்லாம் தலைக்கீழ தெரியும்னு நினைக்கிறேன் இல்லை? ஆர்எம், பி, ஜிமின் எல்லாம் வந்து தலைக்கீழ தெரியுறாங்க உங்களுக்கு. கரெக்டாக? உங்களுக்கு 7 பேரும் தெரியுமான்னு சொல்லுங்கள். தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்க்கலாம். கரெக்டாக 7 பேரையும் நீங்கள் தெரிஞ்சவங்க எழுதுங்க. பிடிஎஸ் பேண்டில் இருக்கிற 7 பேரையும் உங்களுக்கு தெரியுமான்னு பாருங்கள். இது வந்து கீழே வந்து ஒரு உடன் பாக்ஸ் மாதிரி செஞ்சு அது கீழே வச்சிடுறோம். அதில் வந்து பிடிஎஸ் லோகோ இருக்குது பார்த்தீங்களா? பிடிஎஸ் லோகோ உங்களுக்கு தெரியுமா? தெரியலன்னா இதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதான் பிடிஎஸ் லோகோ. ஓகே, அப்புறம் அவங்க பெட்டுக்கு வந்து எப்படி தாவி குதிக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால் வந்து ஒரு ஏணி மாதிரி செஞ்சு வச்சிட்டேன். அது வழியாக தான் அவங்க ஏறி ஏறி போகணும். கீழே வந்து ஒரு குட்டியாக ஒரு டேபிள், 2 ஸ்டூலு, அதுவும் வந்து எல்லாமே பேப்பர் தான். ஓகே, கீழே வச்சுருக்கிறதும் பேப்பர் தான். எல்லாமே செஞ்சு காமிச்சிட்டு இருந்தால் ரொம்ப டைம் லென்த்தியாக போகும். இதுவே வந்து வீடியோ லென்த்தியாக தெரிஞ்சிச்சு. அதனால் வந்து அதில் அந்த மேக்கிங் எல்லாம் கட் பண்ணிட்டேன். அந்த பக்கம் வந்து பெட்டுக்கு கீழே ஒரு டோர் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ அதையும் வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. ஓகே, இந்த பக்கம் வந்து அதை கவர் பண்ணிட்டேன். ஃபுல்லாக ஒரு அட்டை வச்சு கவர் பண்ணிட்டேன். ஒரு பக்கம் டோர் மாதிரி வச்சுட்டேன். ஓகே, உள்ளே அவங்க எது வேணால் டம்ப் பண்ணி வச்சுக்கலாம். அவங்களோட பில்லோ, பெட்ஷீட் எல்லாம் அதுக்குள்ளே டம்ப் பண்ணி வச்சுக்கிற மாதிரி. ஓகே, அதுக்கு மேலே பிடிஎஸ்க்கு ஒரு புக்கு எழுதி டேபிள் மேலே வச்சுருக்கேன். ஒரு சின்ன குட்டி புக்கு, நோட் புக் வச்சுட்டேன். இந்த பக்கம் வந்து ஒரு ஃப்ளவர் வாஸ் மாதிரி ஒரு அந்த பீட்ஸ் இருக்கும்ல, பெரிய மணி, அந்த மணிக்கு மேலே கொஞ்சம் பேப்பர் கட் பண்ணி ஒட்டி ஒரு ஃப்ளவர் வாஸ் மாதிரி வச்சுருக்கேன். ஓகே, எல்லாமே ரொம்ப டைனியாக இருக்கிறதுனால உங்களுக்கு கிளியராக தெரியணுன்றதுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒரு நைட் லேம்ப் பண்ணுறேன். அது என்னென்னா நம்ம ஃபெவிகமோட மூடி இருக்கு இல்லையா, எல்லோ கலர் மூடியை அதை எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு டூத் பிக் அதை உடச்சி அதுக்கு அடியில் வந்து கொஞ்சம் ஃபோம் ஷீட்டு கட் பண்ணி ஒட்டி ஒரு நைட் லேம்ப் மாதிரி பண்ணி வச்சிட்டேன். இந்த மாதிரி மைனூட்டாக செய்கிற விஷயங்கள் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. குட்டி குட்டியாக பண்ணுறது இதுதான் மினியேச்சர் ஹவுஸு. சூப்பராக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அவங்களுக்கு வெறுமனே பெட்டு போட்டாச்சு, பில்லோ இல்லை. பில்லோ இல்லாமல் எப்படி படுத்துக்குவாங்க? அதனால் அவங்களுக்கு குட்டியாக வந்து பேப்பரில் இந்த சின்ன ஸ்ட்ரிப்பில் உள்ளே வந்து கொஞ்சமாக பஞ்சு வச்சு அதை சுற்றி வச்சு ஒட்டிட்டு அதை வந்து தலகாணி மாதிரி வச்சுட்டேன். ஓகே, 7 பேருக்கும் ஒரே மாதிரி தலகாணி தான். அவங்க தலகாணிலாம் மாற்றிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம அதில் ஒட்டி வச்சுருவோம். அவங்கவுங்க தலகாணியில் அவங்கவுங்க படுத்துக்கிட்டோம். ஓகே, ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடு நல்லா இருக்கா? பிடிஎஸ்க்கு இந்த வீடு பிடிக்குமா? அவங்க வந்து இந்த வீட்டை விரும்புவாங்களான்றதும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபன்னி ஐடியாஸோட நான் மறுபடியும் உங்களை மீட் பண்ணுவேன். நிறைய அப்கமிங் வீடியோஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக வரப்போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய சில்ட்ரனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். சில்ட்ரன் என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா நான் பார்க்குறேன் என் வீட்லேயே வந்து சில்ட்ரன் வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க இந்த மாதிரிலாம் நான் செய்யும்போது. ஸோ எல்லாருக்குமே இது என்ஜாயபுளாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.